1985ஆம் ஆண்டு விடுதலை புலிகளினால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட உன்னிச்சை கிராம மக்களில் சிலர் 2009ஆம் ஆண்டு அரசினால் நிர்பந்திக்கப்பட்டு மீண்டும் மீள குடியேறுகின்றனர். நாங்க இருந்த தாயகத்துக்கே வந்து சேர்ந்திருக்கிறோம். இப்ப இந்த காணியெல்லாம் தமிழ் நபர்கள் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த காணியெல்லாம் தராங்க இல்லை. இப்ப இந்த வீட்டு காணியை அவங்க தான் பிடிச்சிட்டு இருந்தேன். அதை இன்னும் போராடி டிஎஸ்சி கிட்ட பல தடவை நான் பல கடிதங்கள் கொடுத்து எங்களோட விவசாய புஸ்தகம் இதுகள் எங்களுக்கு இதுகள் ஏக்கர் வரை ரிசீட்டு அது எல்லாம் வச்சு பல ஃபைல்கள் கொடுத்து இதில் வந்து குடில் கட்டி திரும்ப அந்த இருந்த தமிழ் நபர் என்னோட போராடி போலீஸில் என்ட்ரி பதிஞ்சு அவரை கொண்டு போலீஸில் அவங்க வந்து போலீஸால் பிடிச்சிட்டு போய் விளக்கம் எடுத்து இப்போ எங்களை இருங்க அவரை வெளியாங்கன்னு சொல்லி இருக்கி. இப்பயும் போராட்டமும் பிரச்சனையுமா தான் இருக்கு. எங்கட காணிகளை தமிழ் நபர்கள் பிடிச்சிட்டு செய்துட்டு தான் இருக்காங்க. எங்களை குடியமர்த்தினார் மேலும் நாங்கள் குடியமர்த்துறோம்னு போட்டு எங்களை 27 வருஷத்துக்கு அப்புறம் எங்களை குடியமர்த்தி போட்டு இப்போ ஒருத்தரும் அறையும் இல்லை பார்க்குறையும் இல்லை. நாங்கள் இங்கே கொஞ்சம் பேர் எங்களோட பிள்ளைகள் அங்கே இங்கேயுமா நாங்கள் சீரழிப்பட்டு இப்படி இருக்கேன். இப்போ எங்களை பாப்பாருமில்லை கேப்பாருமில்லை. 3 வருடங்களாக எதுவித அடிப்படை வசதிகளும் இன்மையால் மீண்டும் இக்கிராமத்திலிருந்து பல குடும்பங்கள் வெளியேற சஃபீனா உம்மாவின் குடும்பமும் மருதியாவின் குடும்பமும் வேறு வழியின்றி தனது பூர்வீக கிராமத்திலேயே தொடர்ந்தும் பல்வேறு இன்னல்களோடும் அச்சத்தோடும் வாழ்ந்து வருகின்றனர். ஏண்ட அளவுக்கு இந்த மக்களை குடியமர்த்துங்க. இந்த குடியமர்த்தினீங்கன்னா இந்த ஊர் முன்னேறும், இந்த பள்ளிவாசல் அபிவிருத்தி ஆகும். மேலும் மேலும் மக்கள் தொழுங்கள் வருங்கள் போங்கள் ஒரு சந்தோஷமா இருக்கின்றா. இந்த கண்ணால் ஓடின தண்ணி அல்லா மட்டும்தான் அறிவான். இந்த ஏரியாக்குள்ள இந்த புள்ள அந்த தொங்கல்ல நான் மட்டும் இந்த படத்துல தரிக்கிறோம் முன்னூட்டுல. இந்த புள்ளோட புரிசினர் 11:30 மணி அங்க இருந்து வார தயிர் வாத்த அந்த பொடியம் வித்து போட்டு அப்ப இந்த பள்ளிய கூட உடைச்சி போட்டுருமாண்டு பயம். நேரத்தோட வாரந்த லாம்ப பத்த வச்சுட்டு போறேன் நான். அயல் கிராமங்களில் வாழும் தமிழ் மக்களினால் இம்மக்களின் காணிகளும் வயல் நிலங்களும் சூறையாடப்பட்டு வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கும் இம்மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்கு அரசாங்கமோ இம்மக்களின் அரசியல் பிரதிநிதிகளோ தொண்டு நிறுவனங்களோ இதுவரை எதுவித ஒத்துழைப்புகளையும் மேற்கொள்ளாமல் இருப்பது கவலைக்குரிய விடயம். எங்களுக்கு இப்ப முக்கியமான பிரச்சனை தண்ணி வசதி வாய்ப்புகள் இல்லை. டொய்லெட் வசதிகள் டொய்லெட் தற்போதைக்கு காட்டில் அங்கே போயிடலாம். தண்ணி வசதி முக்கிய பிரச்சனை இருக்குது. கரண்ட் இல்லை, இருட்டு, யானை பிரச்சனை. இவ்வாறான நிலையில் இம்மக்கள் தனது சொந்த முயற்சியில் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் கட்டி எழுப்பிய குடிசைகளும் பள்ளி வாசலையும் பயிர் நிலங்களையும் இனக்குரோதம் கொண்ட தீய சக்திகள் தீயிட்டு கொளுத்துகின்றனர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மேலும் சஃபீனா உம்மாவினை கோடரியினால் தாறுமாறாக வெட்டியும் கொத்தியும் உள்ளனர். கொலை முயற்சியிலிருந்து தப்பியோடிய சஃபீனா உம்மா இன்றும் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். நேற்று 7:30 மணி டைமுக்கு அந்த அவரோட ஹஸ்பண்டுக்கு சாப்பாட்டை கொடுத்து குளிசையெல்லாம் கொடுத்து போட்டு அவர் ஒரு நோயாளி தானே அவருக்கு எல்லா இதுவும் பண்ணி போட்டு அவள் வெளியே அவட மருமகன் கொள்ள எடுக்கையும் கதைக்க வந்திருக்கா. இது அதுக்கிடையில் ஒரு ஆள் வந்து ஒழிச்சு நின்று கொள்ள பேர் ஆக்கள் வந்திருக்கா. ஒரு ஆள் தான் உள்ளுக்கு வந்திருக்கு. ஒரு ஆள் வந்து டக்கண்டி வைக்கி அடிக்கையும் இவட ஃபோனும் கீழே விழுந்துட்டு ஆளும் கீழே விழுந்துட்டு அதால் இவைக்கு ஒன்றும் செஞ்சுக்கலாம். போய் அடுத்த கொத்து 2-3 கொத்து வாங்கி அவட இதெல்லாம் இது செஞ்சது பிறகு டக்குன்னு கோடாலியை பிடிச்சிருக்கா. கோடாலியை பிடிச்சி மல்லு கட்டி தான் அந்த கோடாலியை வாங்கிட்டு எங்கிட்ட வாடிக்கு கத்திக்கிட்டு வந்தா. அதுக்கு பிறகு பார்த்தா ஆக்கெல்லாம் வர பின்னுக்கு
யுத்தம் நிறைவு பெற்றிருக்கின்ற காலப்பகுதியிலே ஒரு கிராமம் அழிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு பயங்கரவாதம் இல்லை என்று சொன்ன போதிலும் பயங்கரவாதம் இருக்கின்றதை தமிழ் சமூகம் காட்டியிருக்கின்றது. தமிழ் சகோதரர்களால் பள்ளிக்கு தீ வைக்கப்பட்டிருக்கின்றது. 6 குடும்பங்கள் இருக்கின்ற இல்லடங்களுக்கு தீ வைக்க முற்றாக அழிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழர்கள் வந்துட்டு எங்களை வந்துட்டு இதில் குடியேறக்கூடான்ற ஒரு குழு வந்துட்டு இதில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. நான் குடியேறிக்கிறத விரும்புகிறாங்கல்ல. காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு எங்களோட காணி பூமியெல்லாம் சோகரித்து கொண்டிருக்கிறார்கள் தான் இதில் எங்களை விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. அந்த இதில் நாங்கள் குடியேறது வெந்த புண்ணிலே வேள் பாய்ச்சும் இந்நடவடிக்கையினால் இம்மக்கள் மேலும் நொந்து போயுள்ளனர். உன்னிச்சையில் இருந்த மருந்தியாவும் கிராமத்திலிருந்து வெளியேறுகின்றார். இப்ப நான் என் பிள்ளைகள் எங்க இங்க இருக்க விடுது இல்லையே, பயந்து நீங்க வாங்க நான் இப்ப வந்திருக்காரு கூட்டிட்டு போறதுக்கு. இப்ப நான் போனா அந்த ஆடுகள் கிடக்கு, பயிர் பச்சை எல்லாம் கிடக்கு. நாங்க இருந்த இதெல்லாம் இங்க நாங்க போனோம்னா இங்க ஒன்றும் இருக்காது, எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவா. இப்ப நாங்க எப்படி அவளும் போக காத்துட்டு இருக்கா இப்ப எங்களை இது செய்யறதுக்கு. இன்றைக்கு ஒரு பெண்மணியுடைய கை வெட்டப்பட்டிருக்கின்றது என்றால் நாளைக்கு நாங்கள் எவ்வாறு வந்து இந்த இடத்துல இருக்கிறது? என்ன பாதுகாப்பு இருக்கின்றது இங்க இருக்கிறதுக்கு? இப்ப இந்த குடியிலையும் பத்த வச்சுட்டாங்க, இப்ப இருக்கிறதுக்கு இடம் இல்லை. திருப்பி எங்களுக்கு அதை உற்பத்தி செய்யறதுக்கு எங்களுக்கு தொழில் வசதியும் இல்லை, எங்களோட வசதியும் இல்லை செய்யக்கூடிய அளவு. மீண்டும் இனவெறியில் கருகி போன உன்னிச்சை முஸ்லிம் கிராமத்தினை இம்மக்களுக்கு யார் மீட்டிக் கொடுக்க போகின்றனர்? விடுதலை புலிகளே புனர்வாழ்வு பெற்று விடுதலை ஆகின்ற போது அப்பாவி முஸ்லிம்கள் இன்னும் விடுதலை தேடிக்கொண்டிருப்பதன் நியாயம்தான் என்ன?